நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. சூர்யா பாய் வெளியே வரணும். கஷ்டம் சார். கமிஷனர் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு. உங்க கமிஷனர் எவன் சொன்னா விடுவாயா? யார் சொன்னாலும் அவர் கேட்கற மாதிரி தெரியல சார். இவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. எத்தனை கேஸ் முடியுமோ அத்தனையும் போடுங்க. இவன் வெளியில வரக்கூடாது. பார்த்தா ஹலோ சொல்லுமா. சாரி டாடி, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவனை பத்தி எனக்கு சரியா தெரியல. இட்ஸ் ஓகேமா, கவலைப்படாத. வாழ்க்கையில எப்போதாவது இந்த மாதிரி பொறுக்கிங்களை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு. உன் மேல தப்பு எதுவும் இல்லம்மா. சித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங்? சித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? யார் மார்க்க அவன் பக்கத்துல? சித்ராவை தூக்குனது எங்க ஆளுங்க தான். இது வரைக்கும் நீங்க உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதின எல்லா பேப்பரையும் கிழிச்சு போடுங்க. ஒரு சின்ன கேஸ் ஃபைல் பண்ணுங்க. எப்படி இருக்கணும்னா ஒரே நாள்ல பெயில் வந்துடணும். பெயில் நாளைக்கு வந்தா சித்ரா நாளான்னைக்கு வந்துடுவா. அப்படி இல்லை சித்ரா இன்னைக்கே வேணும்னா சின்ன டிராஃபிக் கேஸாக ஃபைல் பண்ணுங்க. ஏதோ ராங் ரூட்டுன்னு இல்லை ஓவர் ஸ்பீடுன்னு. என் பொண்ணை கிண்டப் பண்ணிட்டியா? மும்பை அமைதியான நகரமாக்கலாம் நினைச்சேன். என் கனவெல்லாம் கெடுத்துட்டீங்களா சார்? இந்த மும்பைல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் சார். உங்க கனவு எனக்கு பிடிக்காது, என் கனவு உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் உலகத்துக்காக எவன் கனவு கண்டாலும் அது கனவாவே போயிடுது சார். நீங்க உங்களுக்காக கனவு காணுங்க, உங்க பொண்ணுக்காக கனவு காணுங்க. பாவம் அவங்க அழுதுட்டு இருப்பா சார். அவ அழுதா உங்களாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இந்த மேட்டரை சீரியஸ் ஆக்காதீங்க. ஆமா சார், சீரியஸ் ஆக்காதீங்க. உங்க அப்பாவும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. என்ன விட்டார். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா உனக்கு? ஈவு, இரக்கம், கருணை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு? நாமெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம். ஒரு புலி மான வேட்டையாடும். அந்த விஷுவல பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் அந்த மான் தப்பிச்சுக்கணும்னு கடவுளை வேண்டிக்குவாங்க. மான் தப்பிச்ச உடனே சந்தோஷத்துல கை தட்டி டிவியை ஆஃப் பண்ணிட்டு கோழி அறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கோழி மேலேயோ மான் மேலேயோ இறக்கம் இல்லை, அந்த புலி மேல கோபம். புலியை எதுவும் புடுங்க முடியாம கருணை இறக்கம்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. மனுஷங்கிறதுனால அதுக்கு மனிதாபிமானன் பேர் வச்சிருக்கோம். சல், வீட்டுக்கு போலாம் வா. உங்க அப்பா அங்க அழுதுகிட்டு இருப்பாரு. எண்ட் ஆஃப் தி ஷோ நான் சொல்றது ஒண்ணுதான். ஐ லவ் யூ. டேய், உன்னால இப்ப எப்படி தப்பிக்க முடியும்? சார், நீங்க ஊன்னு சொல்லுங்க சார், இவனை இங்கே சுட்டு பொசுக்கிடுறேன். அப்படி இஷ்டம் போல சுட்டுட்டா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது சார். நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, மனிதாபிமானம் இல்ல? பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? சார் ஊன்னு சொல்லுங்க சார், இங்கே போட்டுறேன். இங்க பரத் யாருமா? நான் தான். உங்க அம்மா கோயிலுக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன வீட்டுக்கு போல, என்கிட்ட தான் இருக்காங்க.
நான் போனாதான் அவங்க வருவாங்க. ப்ளீஸ் 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 இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம். கூலா இருக்கணும். நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இல்ல சார். தயவு செஞ்சு என்னை எதிரியா பார்க்காதீங்க. ஹாப்பி ராஸ்கல். சார், இத்தனை போலீஸ்க்கு நடுவில் உங்களை ஒன்று கேட்குறேன் சார். உங்க பொண்ணை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அவ மேல உயிரியே வச்சிருக்கேன். அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறேன். அது மட்டும் நடக்காது. அப்போ உங்க கனவுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. சித்ரா, நான் உனக்கு வேணுமா வேணாமா? I hate you. மறுபடியும் சொல்லு. I hate you. அப்ப என் வேலையை நான் பாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சார், இப்ப சொல்றேன், மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போவேன். அப்ப வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னா. I love you என்றால் she என்று சென்றாய். ஓ பெண்ணே, சாகடித்து போ, இல்லை செத்து செத்து போ. தேவதையே, பார்க்காமல் போனாய். நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே, நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே. மௌனத்தில் கொன்றாய், நெஞ்சள்ளி தின்றாய். ஓ பெண்ணே, சாகடித்து போ, இல்லை செத்து செத்து போ. மந்தாகினி, பேசாமல் போனாய். ஏன் இந்த கோபம் நீயே சொல், ஏன் இந்த கோபம் நீயே சொல். சிறு பார்வை வலையாய் வீசி சிறை வைத்து போகின்றாய். உன் அழகால் ஐயோ என்னை உடம்பாக பிடிக்கின்றாய். ஹஸ்கியா நீயும் பேசி விஸ்கியா கொள்கின்றாய். என் நெஞ்சில் மஞ்சம் வைத்து ஜம் என்று தூங்குகிறாய். நான் கொண்ட பித்தம் தெரிய மருந்தில்லை என்கின்றாய். காப்பாற்று பெண்ணை என்னை முத்தத்தால். தேவதையே, பார்க்காமல் போனாய். நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே, நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே. I love you என்றால் she என்று சென்றாய். ஓ பெண்ணே, சாகடித்து போ, இல்லை செத்து செத்து போ. தேவதையே, பார்க்காமல் போனாய். நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே, நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே. என் பெண்ணே, உன்மேலே பாருராய் கோத்திப்பானா. Why don't you go to hell? அட நீயும் செத்து போமா. துடிக்கின்ற மனசை உடைச்ச ராட்சசி நீதானா. பெண் வந்தால் வாழ்க்கை இங்கே தற்கொலையே தானா. உன் அழகு ரயில் என்ஜின் போல் என் மனசில் மோதியதே. நீ வந்தால் புஸ்வானம் போல் நெஞ்சம் தான் பூத்திடுதே. நூலிடையில் வட்டம் விடவே என் கண்கள் கெஞ்சிடுதே. துப்பட்டா போல மாற என் கைகள் வேண்டிடுதே. நான் போகும் வழியில்
love you என்றால் she என்று சென்றாய் உன் பெண்ணை சாகடித்து போ இல்லை செத்து செத்து போ தேவதையே பார்க்காமல் போனாய் நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே மௌனத்தில் கொன்றாய் நெஞ்சள்ளி தின்றாய் உன் பெண்ணை சாகடித்து போ இல்லை செத்து செத்து போ மந்தாகினி பேசாமல் போனாய் எந்த கோபம் நீயே சொல் எந்த கோபம் நீயே சொல் அவனை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. போலீஸ் கூட அவனை ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஒன்றும் புரியல. நான் எலெக்ஷன்ல நிக்கணுமா வேணாமா? நீ தான் நிக்க போற. எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க, ஒரு ஓட்டு விடக்கூடாது, மொத்த மும்பைய வாங்கிடு. இந்த தடவையும் மேயர் நீதான், புரிஞ்சுதா? அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்லை. எப்படி 2 நாள்ல எலெக்ஷன், என்ன பண்ண போற? அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? டெல்லியில இருந்து வருது. எப்போ வருது? நாளை காலையில. யார்கிட்ட வரும்? மேயருக்கு நம்பிக்கையானவங்க 10 பேர், அவங்க கிட்ட தான் வரும். அவங்க தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேல ரெய்டு நடக்கும். இன்கம் டாக்ஸ். चला चला साला फेर के अब मिटा मिटा सब जोर से चला चला साला फेर के अब मिटा मिटा सब जोर से இன்று மும்பை நகரத்தில் சில மர்ம நபர்கள் பிரபலங்களின் வீடுகளில் ஃபேக் ஐடி ரைட் நடத்தியுள்ளனர். இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் என்று கூறி பிரபலங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவை அனைத்தும் கருப்பு பணம் என்பதால் எவரும் புகார் தெரிவிக்கவில்லை. தோராயமாக அந்த பணம் 100 கோடியிலிருந்து 200 கோடி வரை இருக்கலாம் என்பது தகவல். இந்த கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவனால் தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட முடியும். இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாஸ் மும்பைல இவனுக்கு தவிர வேற யாருக்கும் வராது. நம்ம தலையெழுத்து தாராவில ஒரு பெரிய ஹீரோ. இவன் நினைக்கிற மாதிரி லாலு மட்டும் மேயர் ஆயிட்டா மும்பை உருப்படாது. அவன் பக்கத்திலே நெருங்க முடியாது. அரே கோடி கோடியா யாரு ரைட் நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும்ல. ஏன் என்ன செய்ய சொல்லுதிய? போனை பிடிங்கிட்டானுவ, கதவை மூடிட்டானுவ, உங்க பணத்தோட சேர்ந்து எங்க பணத்தையும் கொண்டு போயிட்டானுவ. ரைடுக்கு வந்தவன பார்த்தா தெரியாது ஒரிஜினலா டூப்பானே. என்ன சார் பேசுறீங்க? ஒருத்தர் என்ன கன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கூட கன்னு கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டோம். நானும் கூப்பிட்டோம். பவர்ல இருந்து கூட மேயர் பதவியை காப்பாத்திக்க முடியாம போயிடுச்சு. மனம் போகுது. இப்படி அவனை வளர விட்டா சூர்யா பயங்கர பேரு மும்பைல டபுள் ட்ரிபிள் ஆயிடும். மும்பை நம்ம கைய விட்டே போயிடும். அவனை தடுக்கணும். இருக்கும் அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும், அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைங்க. இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும்.